இன்னைக்கு இந்த வருஷத்தில் நடந்த பல ஸ்கேம்ஸில் டாப் 5 ஸ்கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, மொதல் இடத்துல இருக்கிற மொத்த ஸ்கேமோட கலெக்ஷனு 970 கோடி. இந்த ஸ்கேமோட டைரக்டர் ரவீந்திரநாத் சோனி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் மாதம் 3% ரிட்டர்ன் தரேன்னு சொல்லி எல்லா என்ஆர்ஐஸ் கிட்ட இருந்து அவரோட துபாய் ஆஃபீஸை காமிச்சு காசை வாங்கிட்டு 4 மாசத்துல துபாயை விட்டு பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாப்ல. சரி, அவ்வளோதானா, தப்பிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு, டேராடூனில் தவா ரொட்டி ஆர்டர் பண்ணி ரொட்டி கையுமா மாட்டிக்கினாரு. 2வது இடத்துல இருக்கிற ஸ்கேமோட கலெக்ஷனு 790 கோடி. இது ஃபால்கான்னு ஒரு கம்பெனி அன்பெய்டு ஃபேக் இன்வாய்ஸஸை டிஸ்கவுண்ட்ல வாங்கி இன்ஸ்டன்டா கேஷ் தரேன்னு சொல்லி ஒரு பாஞ்சி ஸ்கீமே நடத்திருக்காங்க. கடைசியாக அவங்க பண்ண ஸ்கேமை கண்டுபிடிச்ச இடி புடலையோட சேர்த்து அடிச்சு அவங்க கிட்ட இருக்க காசையும் சீஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஹாக்கர் ஜெட் வேற இருந்துச்சா, அதையும் சேர்த்து சீஸ் பண்ணிட்டாங்க. 3வது இடத்துல இருக்கிற ஸ்கேமோட கலெக்ஷன் 170 கோடி. இதை ஒரு கூட்டமே சேர்ந்து இயக்கிருக்குன்னு சொல்லலாம். மாசம் 8% ரிட்டர்ன் தரோன்னு சொல்லி விவசாயிங்க கிட்ட 25 மாசத்துலேயே நீங்க போட்ட காசு டபுளா வந்துடும் அப்படின்னு சொல்லி 23,000 பேர்கிட்ட இருந்து காசை வாங்கி அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. 23,000 பேர்ல ஒருத்தர் கூட தெளிவாக நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. 4வது இடத்துல இருக்க ஸ்கேமோட கலெக்ஷன் 7,000 கோடி. இதை பண்றதுக்கு ஒரு ஸ்கேம் ஈகோ சிஸ்டமே தேவைப்பட்டிருக்கு. சொல்ல போனா டூயட் சாங் எடுக்கிற மாதிரி நிறைய ஃபாரின் லொகேஷன்லாம் போயிருக்காங்க. கம்போடியா, லாவோஸ், வியட்நாம்னு பல கண்ட்ரிக்கு போய் ஃபேக் ட்ரேடிங் ஆப், ஜாப் ஸ்கேம், ரொமான்ஸ் ஸ்கேம்ஸ்னு ஒரு நாளைக்கு 20-30 கோடி அடிச்சிருக்காங்க. இதுல விசேஷமான விஷயம் என்னன்னா, கம்போடியால இருந்து இந்த ஸ்கேம் ஆர்கனைஸ் பண்ணது நம்ம வடக்கு நண்பர்கள் 1 இல்ல 2 இல்ல 5,000 பேரை பிடிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அண்ட் கடைசியா பிரான்சைஸ் இல்லாம ஃப்ராட் இல்ல, ஃப்ராட் இல்லாம பிரான்சைஸ் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஸ்டேஷனரி மேனுஃபேக்சரிங் பிரான்சைஸ் ஆரம்பிச்சு ஆளுக்கு 950 ரூபா வாங்கி இவங்க பண்ண மொத்த கலெக்ஷன் 50 கோடி ரூபா. கடைசியில இவங்களும் பிரான்சைஸும் கையுமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த 5 ஸ்கேம்ல உங்களுக்கு எந்த ஸ்கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அடுத்து என்ன ஸ்கேமை பத்தி பேசணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம ரைஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கங்க.